பாருங்க, இதுக்கப்புறமும் இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது சிந்துவை தான் காயப்படுத்தும். முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைங்கம்மா. இனி இதுக்கு மேல பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்னேகா சிந்துவையும் சிவாவையும் கொஞ்சம் கூட நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிறான். அவங்களை எப்படா பழி வாங்கலாம்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா இவன். இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியுமா? இதுக்கு மேலே இவங்க சொல்ற இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது. இதுக்கெல்லாம் இப்பவே ஒரு முடிவை கட்டி விடுமா. சிவா, ஸ்னேகா நீ கிடைக்காத கோவத்துல சில தப்புகளை பண்ணி இருக்கா. நான் இல்லைன்னு சொல்லல. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே சிவா. நீ சிந்து கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு ஸ்னேகா மருந்த குடிச்சு சாக துணிஞ்சாலே அதை நீ மறந்துட்டியா சிவா? ஒரு நிமிஷம் நான் தாமதிச்சிருந்தா கூட அவ இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாள். அவ இன்னைக்கு இறந்து போயிருந்தா என் பொண்ணு உயிரிழந்த சிந்து திரும்ப தர முடியுமா? சிந்து சொன்ன ஒரு பொய்யால என் பொண்ணோட உயிர் போயிருந்தா உங்க யாராலையாவது அதை திரும்ப கொடுக்க முடியுமா? சொல்லு சிவா, சொல்லு சிவா. நான் ஒண்ணு இல்லாதது சொல்லல. உன் மனசுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு சாக துணிஞ்சப்ப அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, மறந்துட்டியா சிவா? சிந்து சொன்னத பொய்யை நிரூபிச்சு ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சத்தியம் பண்ணியே, அது ஞாபகம் இல்லையா? ஸ்னேகாவுக்கு அன்னைக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி மீறலாம்? சொல்லு சிவா. சத்தியத்தை மீறி ஸ்னேகாவை மறந்துட்டு சிந்துவோட வாழ்வ அதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு பொறுமையா இருக்கணும்னு சொல்றியா? அவ பண்ண எல்லா தப்புக்கும் முக்கிய காரணம் நீதான் சிவா. இவ இப்படி மாறினதுக்கு காரணமே நீ நீ எப்பவும் போல ஸ்னேகா பக்கம் நீ இருந்திருந்தா இதெல்லாம் ஏன் அவ செய்ய போறா? உன் பெரியம்மாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு சிந்துவோட நீ சேரணும்னு நினைச்சதுனால தான் ஸ்னேகா உன் மேல கோவப்பட்டா. மத்தபடி அதே அன்போடு தான் இன்னும் அதே அன்போடு தான் இருக்கா. ஆனா நீதான் மாறிட்ட சிவா, நீதான் மாறிட்ட. என் பொண்ணு இன்னைக்கும் உன் மேல அன்போடவும் காதலோடவும் தான் இருக்கா, தெரியுமா? இப்ப கூட உன் மேல ஏற்பட்ட களங்கத்தை துடைக்கிறதுக்காகத்தான் அவ சுல்லான கூட்டிட்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி உண்மையை சொல்ல வச்சிருக்கா சிவா. இப்ப கூட உன் மனசு மாறலையா சிவா? சொல்லு சிவா, சொல்லு. உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா பண்ணது தப்புனா நீ பண்ணது பச்சை துரோகம் சிவா.
பச்சை துரோகம். ஹே சிந்து, நீ அமைதியா இருந்துட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும்னு நினைச்சியா? சத்தியமா முடியாது. நான் முடிய விட மாட்டேன். நான் சுல்லா அம்மாவுக்கு சர்ஜரி பண்றேன்னு சொன்னதுக்காக தான் சுல்லாம் போய் சொல்றான்னு எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல? ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும் உண்மை என்னன்னு. சுல்லா சொன்னதெல்லாம் பொய்னா நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு. சுல்லா தலையில அடிச்சு அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சத்தியம் பண்ணு. என்னடி அப்படி பாக்குற? எல்லாரும் ஸ்னேகா கொடுத்த பணத்துக்காக தான் சுல்லாம் பொய் சொல்றான்னு சொல்றாங்கல்ல. நீ அவன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, அப்ப சுல்லா சொல்றது பொய்ன்னு நாங்க ஒத்துக்கிறோம். என்ன சிந்து, என்ன யோசிக்கிற? சுல்லா சொன்னது பொய்னா அவன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சிந்து, சுல்லான் சொன்னதெல்லாம் பொய் தானே? பணத்துக்காகத்தானே சுல்லா உனக்கு அதெல்லாம் பொய் சொல்கிறேன். சுல்லான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு அவன் தலையில் எடுத்து சத்தியம் பண்ணுவான். எனக்கு சத்தியத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்க கேட்டதுக்காக சொல்றேன். சுல்லா சொல்றதெல்லாம் பொய் தானே, அப்புறம் என்ன சிந்து? அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அப்போவாவது இவங்க எல்லாம் இங்க இருந்து போகட்டும். நீங்க பாருமா, நம்ம ஊரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஊரு. சுல்லான் சொன்னது பொய்ன்னு சத்தியம் பண்ணுமா, அதுக்கப்புறம் யாரும் உன் மேல தப்புன்னு அபானமா குற்றம் சொல்ல மாட்டாங்க. உன் பக்கம் நியாயம் இருக்குமா? அப்புறம் ஏமா யோசிக்கிற? சுல்லான் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுமா. அவன் தானே போய் சொல்றான். அவனுக்கு தான் சாமி தண்டனை கொடுக்கும். என்னடி முழிக்கிற? போய் சுல்லான் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு பொய் சத்தியம் பண்ணா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். போய் சத்தியம் பண்ணு. நீ மட்டும் தைரியமான ஆளா இருந்தா அவன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கிறேன்.